என்ன கேக்குற சாமிய? அட, இந்த பாட்ட இத விட யாராலும் பங்கம் பண்ண முடியாதுப்பா. செம்ம ட்ரெண்ட். சமூக வலைதளங்களில் வைரலாக தெரியும் நபர்தான் யாத்தி விஜய். இவர் இன்ஸ்டாகிராமில் பல வீடியோக்கள், பாடல்கள் மூலம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார். இந்த பாடல் அப்படியே திரையில் பார்த்த பாடலுக்கு ஏற்றவாறு அவர் வரிகளை உருவாக்கி பாடுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இவர் தொழிலே கட்டிடம் கட்டுவதுதான். இவருக்கு பல திறமைகள் உள்ளது. தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு அந்த திறமைகளையும் வளர்த்துக் கொள்கிறார். அப்படித்தான் தற்பொழுது ஒரு பாடல் பாடி படு வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது 100 ஜென்மம் உன் கூட போதுமா போதாதே அப்படி என்ற பாடலை இவருடைய தொழில் பாணியில் பாடியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போது இந்த வீடியோ தான் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. இவர் கட்டிடம் கட்டும் தொழில் பார்த்து கொண்டிருந்தாலும் தனக்கென தனி இடத்தை பதிக்க வேண்டும் என்று திரையுலகிலும் வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு நடிப்பு திறமை என்பது அதிகமாகவே உள்ளது. அதனாலே வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். மேலும் பாடல் பாடுவதிலும் ஆர்வம் உள்ளது. அதே போல் தன்னுடைய தொழிலையும் விட்டு கொடுக்காமல் பார்த்து வருகிறார். இப்படி திறமையுள்ள நபர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாய்ப்பு தான் தாமதமாக கிடைக்கிறது. இவர் பாடிய பாடலை இப்போது பார்ப்போம். அதாவது விருமாண்டி படத்தில் வரும் நடிகர் கமல் மற்றும் அபிராமி நடித்து மிகப்பெரிய வெற்றியடைந்த படத்தில் உள்ள பாடல்தான் அந்த பாடல். அதுவும் அந்த பாடலும் செம ஹிட். அந்த பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. அந்த பாடலுக்கும் பலரும் ரீல்ஸ் செய்து வருகின்றனர். ஆனால் இவரது பாடல் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்ன கேக்குற சாமிய? 100 ஜென்மம் உன் கூட போதுமா பத்தாதே என்று வரும். ஆனால் இவர் அப்படியே அவருடைய பாஷையில் என்ன கேக்குற மேஸ்திரிய, 100 ரூபா கூட தாங்கன்னு தானே கேட்கிறேன் அப்படின்னு பாடல் அருமையா பாடியிருப்பார். அதற்கு அருகில் உள்ள நபர் 100 ரூபா போதுமா என்று கேட்பார். போதாதே என்று பாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போது இந்த வீடியோ தான் படு வைரலாக பரவி வருகிறது. என்ன கேக்குற மேஸ்திரிய? 100 ரூபா எக்ஸ்ட்ரா தானே? போதாது. 100 ரூபா உனக்கு போதுமா? எக்ஸ்ட்ரா காசு ஏதும் வேணாமா? 100 ரூபா போதும், அது போதுமே. என்ன கேக்குற மேஸ்திரிய? 100 ரூபா எக்ஸ்ட்ரா தானே? போதாது. 100 ரூபா உனக்கு போதுமா? எக்ஸ்ட்ரா காசு ஏதும் வேணாமா? 100 ரூபா போதும், அது போதுமே. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.